5 திங்ஸ் இதை நிறுத்தினீங்கன்னா நெஞ்சரிச்சலை நிறுத்தலாம். நம்பர் 1, லேட் நைட் ஈட்டிங். நம்மளோட டின்னர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நெஞ்சரிச்சல் ட்ரபிள் அதிகமாகும். மேக் ஷுர் தட் யூ ஆர் ஃபினிஷிங் யுவர் டின்னர் பை 7, மேக்ஸிமம் 7:30க்குள்ள முடிச்சிருங்க. சன்செட்டோட க்ளோஸரா இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் வந்து ராங் காம்பினேஷன் ஆஃப் ஃபுட். நல்ல டீ காஃபி அது கூடவே எதையாவது ஒரு ஃபுட்டை சாப்பிடும் பொழுது, ஒரு டிஃபனை சாப்பிட்றீங்க, பஜ்ஜி சாப்பிட்றீங்க, ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அசிடிட்டி இஷ்யூஸ் ஜாஸ்தியாகும். டீ காஃபி கவுண்ட் அதிகமா இருந்தாலும் அசிடிட்டி இஷ்யூஸ் வரும். வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிச்சிங்கனாலும், பசிக்காக டீ காஃபி குடிச்சாலும் அசிடிட்டி ஃபிளேர் அப் ஆகும். ஸோ இந்த தவறுகளை நிறுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பகல்ல மீல்ஸை தள்ளி தள்ளி போட்டு சாப்பிட்றது, நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தாலும் டிலேட் ஈட்டிங்னாலையும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நிறைய ஸ்பைசஸ் இருக்கிற ஃபுட்டு, ரொம்ப எண்ணெயா இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கம்ஃபர்ட் வரும். ஸோ மைல்டர் ஃபுட்ஸ், சாத்விக்கா சாப்பிட்றது, மைல்டரா சாப்பிட்றது, ஈவன் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரொம்ப மசாலா பேஸ்டா இல்லாம சிம்பிளா ஸ்டீம் பண்ணி லோ ஸ்பைஸ்ல சாப்பிட்டீங்கன்னா ட்ரபிள் இருக்காது.